நம்முடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காளேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர் மீது தாக்குதல் நடத்தி காவல்துறை அவர் காலில் ஏற்கனவே ஒரு சின்னதாக அவருக்கு டயபெட்டிக் புண்ணு இருந்தது. அந்த புண்ணில் மெதிச்சு அவர் காலில் ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மிக கடுமையாக இந்த ஏவல் துறை, இந்த இந்து விரோத அரசாங்கத்தினுடைய ஏவல் துறை செயல்பட்டு இருக்கிறது. இந்த பாசிச உணர்வோடு செயல்படக்கூடிய இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை காவல்துறை மூலமாக ஒரு ஏவல் துறையை இந்துக்கள் மீதான ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமானது கண்டிக்கத்தக்கது. இது இதை தேசியவாதிகள் அத்தனை பேரும், ஆன்மீகவாதிகள் அத்தனை பேரும் கண்டிக்க வேண்டிய விஷயம். கோவில்களை மட்டுமே இடித்து வரும் இந்த இந்து விரோத அரசாங்கத்தின் இன்னொரு அடுத்த மைல்கல்லாக அடுத்த எண்ணிக்கையில் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது இன்னைக்கு பெருமாள் நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த முருகன் கோவில். அதனால் இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இந்த இந்து விரோத பாசிச திமுக அரசாங்கம் ஆட்சி ஆள்வதற்கு தகுதியற்ற அரசாங்கம், இது வீட்டுக்கு போக வேண்டிய அரசாங்கம். இந்த அரசாங்கம் ஒழிந்தே தீரணும். முருகப்பெருமான் முடிவு செய்திருக்கின்றார். முருகப்பெருமானை தொடர்ந்து தொட்டுட்டே இருக்கீங்க. நீங்கள் நிச்சயமாக ஏற்கனவே இன்னைக்கு ஏன் ஏவல் துறை இந்த மாதிரி ஏறி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஏற்கனவே மதுரை திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லி தீபம் ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நீதிமன்றங்கள் உத்தரவு கொடுத்து அதை மேல்முறையீடு போய் மேல்முறையீட்டிலே நீதிமன்றங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றுவது தவறில்லை, அதை ஏற்றியே தீரணும். அரசாங்கம் இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக நடக்கக்கூடாது. மத கலவரத்தை பிரச்சனையை தூண்டுற மாதிரி இந்த அரசாங்கம் நடக்குதுன்னு நீதிமன்றம் குற்றம் சாட்டி இருக்கிறதுனால இவர்களால் அந்த நீதிமன்ற குற்றச்சாட்டை, நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அதன் காரணமாக, அதன் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்து முன்னணி தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி தலைவர் மீதான தாக்குதலை இன்னைக்கு தொடுத்திருக்கிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும். அங்கு யாரெல்லாம் இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் யார் அவர் தாக்குதலை தொடுத்தார்களோ, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட செயலில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு தேசியவாதிகளுடைய எண்ணமாக, இந்து முன்னணியினுடைய எண்ணமாக. இந்து முன்னணி தலைவர் மீதான தாக்குதலை மிகவும் கண்மையாக கண்டிக்கின்றோம்.